தெரியுறாங்களா? இதோ சர்ப்ரைசிங்லி கெஸ்ட் வந்திருக்காங்க. வாட் இஸ் யோர் பிஎம்ஆர் நீங்க செக் பண்ணி வெஜிடேரியன்ஸா இருந்தீங்கன்னா நீங்க அதெல்லாம் கன்சியூம் பண்ணலாம். டிபெண்ட்ஸ். நீங்க ஒன்று குக்ட் அப் ஒரு வெயிட் இருக்கும், குக் பிஃபோர் ஒரு வெயிட் இருக்கும். அந்த ஒரு வேகத்துல பசான்னு பூந்து வர்றது. நான் ஓப்பனாவே சொல்றேனே, அடிபட்டுச்சுன்னா ரொம்ப தள்ளணும். பேக் போன் பிரெயின் பிரச்சனை முடிஞ்சிடும். கோயிங் ஆன் வித் தட். குட் மார்னிங் லெஜெண்ட்ஸ். சாரி, நேத்தோ சரி முந்தினேத்தோ சரி சரியாவே ஏதோ பண்ண முடியல. ஐ வாஸ் திங்கிங் டு ஷோ எவ்ரிதிங் இன் நியூட்ரிஷன் வேல்யூ அந்த மாதிரிலாம் யோசிச்சேன். ஆனால் எதுவுமே பண்ண முடியல என்னால். இன்னைக்கும் எனக்கு அந்த ஒர்க் இருக்குது. அந்த 2 நாள் அதுக்கோசரம் கொஞ்சம் அதை முடிக்கணுன்றதுக்கோசரம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு முடிஞ்சிடணும். ஓப்போ த குட் ப்ரே பண்ணிக்கோங்க. நல்ல சரி வரேன். முடிஞ்சிடுச்சுன்னா நல்லதா முடிஞ்சிடுச்சின்னு சொல்லி முடிஞ்சிடுச்சுன்னா கொஞ்சம் இது அவ்வளோ ஜல்தி அதுக்கு 2 நாளுக்கு அதுக்குன்னு இது பண்ணும் போதே கொஞ்சம் ட்ராவல் அது இதுன்னு பண்ணும் போதே ஆல்ரெடி பேக் பெயின் திரும்பி ஆரம்பிச்சிட்டேன். அதை முடிச்சுட்டா தான் நம்ம கொஞ்சம் நார்மலாக இருக்க முடியுன்றதுக்கோசரம் ஜஸ்ட் டூயிங் தட். ஒரு பிரச்சனை முடிஞ்சிடும். கோயிங் ஆன் வித் தட். I'll finish it up anyhow. I'll try to do and finishing up today itself. எல்லா கடவுள் செயல் பார்த்துக்கலாம். எல்லாம் அவன் செயல். நம்ம என்னதான் யோசிச்சாலும் அவன் ஒரு பிளான் வச்சிருப்பான். பிளான் படி தான் நடக்கும். எனக்கு வேற பேக் பெயின் ஜாஸ்தி திரும்பி. அது கரெக்டாக அந்த லோயர் பேக் போன் இது ஃபுல்லானா இந்த லோயர் ரிப்ல சரியா வலிக்குது. இப்போ இந்த மேல இருக்கிற பெயின்ஸ் எல்லாம் போயிட்டு இந்த லோயர் ரிப் வலிக்குது. உட்கார முடியல, நிக்க முடியல. ஒரு மாதிரி இரிட்டேஷன் பெயினா மாதிரி வலிச்சுனே இருக்குது. ஏன்ச்சு நடந்தாலும் வலிக்குது. நான் இன்னும் வாக்கிங் எல்லாம் நான் சொன்ன மாதிரி ஆரம்பிக்கிறதுலாம் நான் போயிட்டு இருந்தேன்னா நோ ஜாஸ்தி ஆயிட்டு இருந்திருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் ஃபீல் ஆகுது. ஐ ஷுட் கெட் திங்கரிங் அப் இட். அது சரியா எப்போ சரியாயி தொழியோன்னு தெரியல. இரிட்டேட் ஆகுது. அடிபட்டுக்கவே பட்டுக்காதீங்க. மறுபடியும் சொல்றேன். கை கால் அடிபட்டுன்னு கை கால் ஃப்ராக்சர் ஆச்சுன்னா கூட யூ கேன் டூ சம்திங். எல்லாம் இது பண்ணி அந்த பெயின் கில்லர் அதுன்னு கொடுப்பாங்க, சரியாயிடும். இதுக்கு நீங்க எப்படி உங்களுக்கு சரியாகனே தெரியாது. இது எவ்வளவு நாள் ஆகும்ன்றதே உங்களுக்கு புரியுறது இல்லை. உங்களுக்கு கை கால் அடிபட்டு ஃப்ராக்சர் ஆயிட்டு போன் ஒஞ்சிட்டு ரெடியா இருக்கே உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 3 months கட்டு போட்டு ரெடி பண்ணா ரெடி ஆயிடுது. நல்லா இது பண்ணி 3 months நார்மலைஸ் ஆகலாம். இது நான் 2 மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு வந்த பிறகு இன்னும் ஜாஸ்தி தான் இருக்கு. அதனால ப்ளீஸ் ஒன்ஸ் அகேன் ஐம் டெல்லிங் ஃபார் எவ்ரிபடி, ப்ளீஸ் டோன்ட் கெட் ஹர்ட் இன் யோர் பேக். நம்ம பேக் போன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுல மட்டும் தயவு செஞ்சு இது பண்ணிக்காதீங்க. அதுல அடிபட்டுச்சுன்னா ரொம்ப தள்ளணும். பேக் போன் பிரெயின் எல்லாம் ரொம்ப தள்ளணும். அதனால பேக் போன்ல மட்டும் எதுவுமே பண்ணிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சேஃபா இருங்க. நான் ஓப்பனாவே சொல்றேனே, எனக்கு வந்துட்டு இந்த ஒரு ஐ வாஸ் கோயிங் ஃபார் ஒர்க் டு எலக்ட்ரானிக் சிட்டி நியர்பை. ஓகேங்களா, வண்டியில தான் போயிட்டு வருவேன். ஃப்ரம் மலேஸ்வரம் டு எலக்ட்ரானிக் சிட்டி நியர்பை வண்டியில தான் போயிட்டு வருவேன். மலேஸ்வரம்ல நாங்க போறோம் அரௌண்ட் 17 to 18 கிலோமீட்டர் 22 கிலோமீட்டர்ஸ் நான் வந்துட்டு இவ்வளவு நேரத்துல டிராவல் பண்ணணும். போகும்போது தெரியும், வரும்போது இவ்வளவு நேரத்துல கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு என்ன சொல்றது, ஒரு 30 minutes முடிச்சிடணும். பெங்களூர் டிராஃபிக் பத்தி தெரியும். ஓகேங்களா, பெங்களூர் ரோட்ஸ் பத்தி தெரியும். ஆனா 30 minutes முடிச்சிடணும், 45 minutes வந்துடணும். அந்த ஒரு வேகத்துல பசான்னு பூந்து வர்றது. 15 minutes போகணும், 10 minutes போகணும். அதுக்கப்புறமா எங்க சைட்ல பெங்களூர் சைட்ல ஒர்க்குக்கு போயின்னு இருக்கும்போது கூட அதேதான். அங்கிருந்து இங்க வீட்டுக்கு வர்றதுக்கு 15 minutes 10 minutes 2 பாட்டு ஓடுறதுக்குள்ளே போயிடணும், 4 பாட்டு ஓடுறதுக்குள்ளே வீட்டு போய் ரீச் ஆயிடணும் என்ற ஒரு வெறியில ஓட்டி இப்ப ஆயிருக்கு. அதனால யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. சொல்லும் போது இதுவா தெரியும், பட்டுதான் தெரிந்தவீங்கன்னா ஏதோ பண்ற மாதிரி இல்ல. ஆனா பட்டுட்ட பிறகு எவனாலே மாத்த முடியாது. நான் அது மட்டும் சொல்லிடுறேன். எல்லாரும் சேஃபா இருங்க. டோன்ட் கெட் இன்டு ட்ரபிள்ஸ். ஓகேவா? சரி வாங்க நம்ம போயிட்டு நம்மளோட மார்னிங் ரொட்டீன்ஸ் யூசுவலா இப்போ நான் மெஷர்மெண்ட்ஸ் வைஸ்ல எல்லாம் போயிட்டு இருக்கு. லைக் அவர் 10 grams of chia seeds, 10 grams of flax seeds as usual, 10 grams mix பண்ணி அது குடிச்சிட்டு go get bath and fresh up and come. என் வீட்டில் வேற ஏதோ ரொட்டீனா சப்பாத்தி செஞ்சிருப்பாங்க. தொட்கருக்கு தான் என்னன்னு பார்க்கணும். அது மெஷர் பண்ணி எடுத்து அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேவா? I'll just go fresh up and come back. இப்படி வந்துருவேன். உங்களுக்கு தெரியாதா நம்ம இப்படி வந்துருவோன்ட்டு வீடியோல இப்படி வரோம் பாரு. வந்துட்ட பாத்தீங்களா? நம்ம போய் என்ன இருக்குன்னு பாப்போம் வாங்க. கடலை போட்டு குருமா வச்சிருக்காங்க எங்க அம்மா. என்ன பண்றது, எங்க அம்மா இந்த குருமா வச்சே ஓட்டிடுறாங்க நான் சப்பாத்தி சாப்பிட்றதுனால. கடலை ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். இந்த கடலைங்கள்ல இந்த பருப்புங்களெல்லாம் நல்ல சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. நீங்கள் வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் கன்சியூம் பண்ணலாம். டிபெண்ட்ஸ். நீங்கள் ஒன்று குக்ட் அப் ஒரு வெயிட் இருக்கும், குக் பிஃபோர் ஒரு வெயிட் இருக்கும், ரா வெயிட் இருக்கும். அது டிஃபர் ஆகும் உங்களுக்கு கேலரிஸ், அதுக்கப்புறமா ப்ரோட்டீன் சோர்சஸ் எல்லாம். கடலையே நீங்கள் ஜாஸ்தி சாப்பிட்டுருந்தீங்கனாலும் யூ வில் கெட் திஸ் அந்த டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கோசம் தான் ஃபைபர் தான் எடுக்கணும், காப்ஸும் எடுக்கணும், ஃபேட்டும் எடுக்கணும். நம்ம இப்போ வெறும் காப்ஸும் கடலையை இது பண்ணி மூவ் பண்ணிட்டு ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கின்னு ஃபைபருக்கு நம்மளோட சியா சீட்ஸ் இதெல்லாம் கூட வெஜிடபிள்ஸ் போடுறாங்களா, அதெல்லாம் கூட fibers that will be helping you out to the fiber one digestion ku idukalla. As usual same 3 chapati around 120 calories na 120 into 3 போட்டுக்கங்க எவ்வளவு ஆகுதுன்னு. 360 calories of சப்பாத்தியே 360 calories. அதுக்கப்புறமா கடலை குழம்பு நான் மெஷர்மெண்ட் எடுத்தேன்னா அது ஒரு 200ல இருந்து ஒரு 100 gramsல இருந்து 150 grams நான் எடுத்தேன்னா 200 and 250 calories வரும். 300 வச்சுக்கலாமே. 300 நம்ம வச்சுக்கணும்னாலும் அரௌண்ட் 700 calories நம்ம இப்போ சாப்பிடும். இதுல நம்ம காலையில சியா சீட்ஸ் 10 grams, flax seeds 10 grams கணக்கு எடுத்தோம்னா அது வந்துட்டு ஒரு 110 calories வருது. ஓகேங்களா?
110 இது ஒரு 700னா ஆல்மோஸ்ட் we are doing with 800 calories just now. இதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் எப்படி அதை இன்னும் நம்மளுக்கு கிட்ட வந்துட்டு 800 கேலரிஸ் போயிடுச்சுன்னா நீங்க எப்படி 1500 கேலரிஸா 2000 கேலரிஸான்றது மேல டிபெண்ட்ஸ். உங்க பாடி பிஎம்ஆர் செக் பண்ணணும். நான் உங்களுக்கு எந்த மிஸ்கைட் பண்ண வேண்டிய நான் ஒரு 1200 கேலரிஸ்ல இருந்து 1500 கேலரிஸ் கூட தான் சாப்பிடணும். அதனால எனக்கு இன்னும் 700 கேலரிஸ் கிட்ட பேலன்ஸ் இருக்கும். 700 1600 கேலரிஸ் 1100 to 800 கேலரிஸ். அதனால நான் அப்படியே மெயின்டைன் பண்ணி மூவ் ஆகும். அதனால வாட் இஸ் யோர் பிஎம்ஆர் நீங்க செக் பண்ணி உங்க பாடிக்கு எவ்வளவு ஃபேட் பர்சன்டேஜ் இதெல்லாம் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி செக் பண்ணணும்னு என்ன சொல்லுங்க. உங்களோட தலைக்கெடுக்காது. ChatGPT-ல போடுங்க வருது சிம்பிள். ஓகேவா? சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த வேலை ஒன்று சொல்லிட்டு இருக்கல அது ஆயிடணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க இல்லையா? இஃப் தட் ஒன் ஆயிடும் இப்போ இன்னைக்கு அது முடிஞ்சிடணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கங்க. I'll go finish that one and come back with a good news. Good news ஓட வரணும்னு சொல்லி வந்துட்டேன். வேலை சொல்லியிருந்து அது ஏதோ சரியா ஆகல ஒன்றும் டிலே ஆகினே போயிட்டு போன பார்ட் அந்த இவங்க சரியில்லை. அது அவங்க வினா எழுதுன்றது விலாவரியா ஜஸ்ட் கம் பேக் டு யூ. ஓகேவா? ஃபுல் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டு இருக்கு அந்த இஷ்யூவை. என்ன பண்ண போறேன்னு தெரியல. வில் டூ சம்திங். இன்னொரு வழியாக பொறுக்கும். வில் டூ சம்திங். நடந்துச்சுன்னா we can do somethingன்னு சொல்லி வச்சிட்டேன். ஆனால் நடக்கிறது ரொம்ப டிலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனால இப்போதைக்கு we need to work on different. நம்ம பாடியை வேற சரி பண்ணணும். இன்னும் பேக் வேற சரியாகல. பயங்கரமா பெயின் வந்துட்டான். திரும்பி இங்கேருந்து இங்கெல்லாம் ஃபுல் பெயின். இந்த லோயர் இப்புலலாம் அது இப்போ டவுன் பார்ட்லலாம் அப்பா பயங்கரமாக வலிக்கும். அதனால தான் இதை பண்ண முடியும். எங்கள் அம்மா திரும்பி அதே ஆடை ப்ரோட்டீன் தோசைன்னு தெரியாமல் சொல்லிட்டு அதில் பருப்பு போடுறதுனால கொஞ்சம் நல்லா ப்ரோட்டீன் இருக்குன்ட்டு அதையே செஞ்சு சாவடிக்கிறாங்க எங்கள் அம்மா. அதனால ஐ ஜஸ்ட் ஒரு பொமோகிரானட் ஜூஸ் குடிச்சேன். அதுவும் நான் சொல்லிடுறேன். என்ன பண்ணுறேன்றது தெளிவான ட்ராக் வேணும்ல. ஸோ தட் ஐ ஃபினிஷ் தட் அண்ட் கம் பேக். இவங்க என்ன செய்கிறாங்க? இவங்க தான் ப்ரோட்டீன் தோசை எதாவது செஞ்சுன்னு இருக்காங்க. நான் அப்போ தான் வந்து ஜஸ்ட் மூஞ்சி கழின்னு அப்படியே வந்து உங்ககிட்ட பேசின்னு இருக்கேன். ஐ கோ ஜஸ்ட் கெட் சம் ரிலாக்ஸ்ட் அண்ட் கம் பேக். ஓகேவா? ரட்டாமாமே போயிட்டு நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஓகே லெஜெண்ட்ஸ், நம்மளை பார்க்கறதுக்கு சர்ப்ரைசிங்லி கெஸ்ட் வந்திருக்காங்க இன்னைக்கு. ஆனால் அந்த கெஸ்ட்டு மேலே வர மாட்டார், கீழே தான் போகணும். அந்த கெஸ்ட்டுக்கு இந்த செலிபிரிட்டி வாங்க பார்க்கலாம். இந்த செலிபிரிட்டி இதோ தெரியுறாங்களா? இதோ The Mayer on Wheels. What are you doing? Mayer on Wheels வந்திருக்கான். The guest is here. The celebrity guest. The celebrity. How are you? No celebrity, nothing. Just close this camera. Celebrity. For some time. Okay, I'll come back. No celebrity, nothing. பேசி முடிச்சுட்டு நான் ரிட்டர்ன் வரேன். ஓகே லெஜெண்ட்ஸ், அவனை பார்த்துட்டு பேசிட்டு வரேன்னு நான் சொன்னேன். அவனை பேசி முடியக்குள்ளவே நீங்க நாளே முடிஞ்சிச்சு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 12 o'clock. ஓகேவா? நம்ம நாளைக்கு இல்லை இன்னைக்கே திரும்பி சந்திப்போம் காலையில. ஓகே, என்னால் முடியல. பேக் பெயின் அந்த விஷயத்துக்கோசரம் வெளியே போயிட்டு வந்து பேக் பெயின் ஹெவி ஆகிட்டு இருக்கு. விஷயம் நடந்துச்சுன்னா கூட சந்தோஷமா இருந்திருப்பேன். அது கூட நடக்கல. சுச்சுவேஷன்ஸ் அவங்ககிட்ட அதை சொல்லிட்டு இருந்தேன் நான். அவனோட சுச்சுவேஷன்ஸ் பேசும்போது நான் அதுவும் நம்ம மாயர் ஆன் வீல்ஸ் பேசும்போது 360 டிகிரிஸ் லைஃப் உங்களை வந்துட்டு ஃபக் பண்ணும். ஒரு 360 டிகிரிஸ் சந்தோஷமா வச்சுக்கோ, ஒரு 360 டிகிரிஸ் தூக்கி போட்டு மிதிக்கும்னு. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இப்போதைக்கு என் வாழ்க்கையில. அப்படியே போயிட்டு இருக்கு. ஓகே, லெட்ஸ் ஹேவ் ஃபன். என்னதான் அதை தூக்கி போட்டு மிதிச்சாலும் நம்ம ஃபன்னா இருக்கிறோம். நம்ம வந்துட்டு அது 360 டிகிரிஸ் நம்ம வச்சு நம்ம செஞ்சாலும் நம்ம ஃபன்னா இருக்கும். என்ன பண்ணாலும் ஏன்னா லைஃப் இஸ் ஒன்ஸ், யூ ஆர் நாட் கோயிங் டு லிவ் இட் அகைன். ஸோ தட் ஆல்வேஸ் பி ஹாப்பி, என்ஜாய் எவ்ரி செகண்ட்ஸ். நானே சொல்றேன், நானே ஃபாலோ பண்ண மாட்டேன். ஓகேவா? நம்ம எஸ்டிஆர் மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் காட்டுறோம், ரிகவரி ஆகவே ஆகிறோம். ஆல்வேஸ் ஸ்டே லெஜெண்ட்ஸ். ஓகே, பை.